தென்னிந்திய ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா ஐயா அவர் தலைவரையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து, சற்று ஓய்வில்லை எனக்கு. நேராக வியட்நாம்லேருந்து மலேசியா போய், மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய் இலங்கைக்குள்ளே போய் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு உடனே போகல. எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற போனால் லேட் ஆகிடுமோன்னு உங்கள் முகத்தை எல்லாம் காண அவளோடு வந்த பெரும் மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள். பெரும் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம், அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம், தேட்டர்கள் கிடைப்பதில் இன்றைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்கள்லாம் நானும் தோண்டே போயிட்டேன். நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல. மன வெறுத்து ஷூட்டிங்குமே நிறுத்திவிட்டேன். உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும், அந்த நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களை உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில், அதே போல் இந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். எப்படி தான் என்று நான் கூட காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன். என்னதான் பண்ணுறாங்க அவங்க, எப்படி இதெல்லாம் நடத்துகிறாங்க, என்ன வருமானம் இருக்கும், இப்படிலாம் வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்குது. இங்கே ஒரே நேரத்தில் 4 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 பட திரைப்படம் நடத்தியிருக்கிறோம். ஓபிடியிலேருந்து, திரைப்படத்திலேருந்து மீண்டும் 2 திரைப்படத்துக்கு விதையை போட்டு விட்டுருக்கிறீங்க. மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வருத்தேன். எனக்கு தெரியாது. நான் விமானத்திலே இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த பிரசாத் லேப்பில் ஒத்த செருப்பு பார்த்திபன் சாருக்கு பெரிய வெற்றி படம், மன்சூர் அலிகான் சாருக்கு 100கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன். அது ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு குறையாக தெரியுது. ஆமாம், ஏன்னா வெளிச்சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து உழையாறது மறந்துட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் தனசேகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன். வருகை புரிந்த அனைவரும், பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும். வெற்றிக்கான தூண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருந்தான் சொல்லுவோம். வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும், ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும். வியட்நாமில் நடந்த டனாங் நகரின் மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன். யாழ்ப்பாண தமிழர்கள், உலகெங்கும் ஆளும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில் தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம், தமிழில் பேர் சூட்ட வேண்டும். நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு அது. தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்குறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம். இன்னும் இந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று. தமிழனா பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி. அந்த மொழியிலே ஏதோ நேமாலஜி பார்க்குறோம், தோஷியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க. என் பேர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வன். மேடையில் போகிற இந்த ஓபிடியை திறந்த நண்பர் சொன்னார், அண்ணே இப்போ சொன்னார், அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன், அவருக்கு சால்வை நிற்கும் போது சொன்னார், உங்கள் பேர் செல்வராஜ் தானே, நீங்கள் தமிழ்ச்செல்வன்னு மாற்றிக்கிட்டீங்கன்னாரு. இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னன்னு? ஏன் செல்வராஜாவே நான் இருந்திருக்கலாம். வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன். உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான். என்ன செல்வராஜி அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன். தமிழ் நான் பேசும் மொழி, செல்வம் எனக்கு ஆண்டவனு மக்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. மொழியை நான் நினச்சேன், மொழி என்ன நினச்சிருக்குது. அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவுற பையன், ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு, அப்புறம் சப்ளையரு, சாலை ஓரத்தில் தள்ளு வண்டி போட்டேன். நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்து, இது ஒப்புக்காக சொல்ல, என் வாழ்க்கை தான் உதாரணமே. மண்ணையும் மொழியும் நேசியுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும். மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நமக்கு. நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும், ஓ நீ தமிழா. கடல் கடந்து போயிட்டா தெரியும், ஓ நீ இந்தியனா. பெருமை கொள்வோம். எப்பவும் தமிழில் பேர் சுட்ட வேண்டும். நிறைய வந்திருக்கு. உள்ள இருக்கிறவங்களோட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது.
இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன். இந்த தருணத்தில் என்னை தொடர்ந்து கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டேனாண்டு எம்பண்ணன் பிச்சாண்டி என்னை இந்த இடத்துல நிறுத்தியே ஆகணும்னு அடுன்பாடுபட்டு எடுத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நடனம் புரிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறதோட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை. இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன். குழந்தைகள் இப்படி தான் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம் மேம்படும். இதுதான் நம்ம நடனம். தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்களே இதுவும் உண்டு. பறையும் நமது நடனம் தான். அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம். குச்சிப்புள்ளி விளையாட்டுகள், கபடி விளையாட்டுகள், இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காளை அடக்குவது, மாடு பிடிப்பது, கம்பு சண்டைகள் இடுவது, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு. உங்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்கள் பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு எந்த உதவியாவது வேண்டுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்றேன்? யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகளுக்கு பாடம், புத்தகம், டேபிள், சேரு, பிரியாணி, பேக்கு. வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. மிக துயரம். எவனுக்குமே கை காலே இருக்காது. நான் 2 மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த 2 மணி நேரத்தில் டவுனு கடைங்கன்னு வந்தது மொத்தமே 2 நிமிஷம்தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிருப்பேன். வெறும் காடுகள். முள்ளிவாய்க்கால் காடு, அனந்தபுரம் காடு, விஸ்வமுடு காடு, ஆனையிறவு, புது குடியிருப்பு, வெறும் காடுகள். ஒரு டீக்கு கூட வழி இல்லை. இன்னைக்கும் யாரும் கிடையாது. போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள். உங்கள் தமிழர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் அப்போ தான் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும், ஒரு 7 நாள் சாப்பாடு கொடுங்கண்ணா. நாங்கள் பொங்கலையும் நாங்கள் தான் கொண்டாடினேன். நான் நினச்சி இங்கே இருந்திருக்கலாம். ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர், தெலுங்கானா கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில் அன்னதானத்தின் நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள். என்னையும் மனமாற வாழ்த்தினார்கள். இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருந்தேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண் முன்னே யாருக்கும் எந்த உதவியும் இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை. என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும். யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம். பிரியாணி ஊர்லேருந்து பார்க்க வந்திருப்பான். வீட்டில் இருக்கிற பொம்மை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க. அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு ஏன்னா இப்போ கிளம்பும்போது கூட கலாட்டா சேனல், பிகே நோட்ஸு, பாலியல் சர்ச்சை இப்போ நான் பேசிவிட்டேன், பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை தெரிஞ்சிருக்க. சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்கறனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன். நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு, தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதார உற்பத்தியில் நாம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை. நாம் பேசும் கைஃபோன்களே நம்ம கையில், நம்ம நாட்டில் இல்லை. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எடுத்தால் அமெரிக்கா, சாம்சங் ஃபோன் எடுத்தால் தாய்லாந்து, சோனி ஃபோன் எடுத்தால் ஜப்பானு, விவோ, ஓப்போங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற ஃபோனு கூட 30% தான் இந்திய பணம், 70% சைனா ஃபோனு. என்னதான் நம்மக்கிட்ட டேபிள் சேர்லாம் இருந்தால் கூட சைனாகார மாதிரி இல்லை. இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்து, உள்நாட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி தேவை, நீர்வழி சாலைகள் தேவை. அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகளிலிருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும். மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால்தான், எந்தெந்த வகையிலெல்லாம் மின்சாரத்தை சேமித்தால்தான் நம்ம வல்லரசாக முடியும். அந்த மின்சாரம் தான் கட்டணம். இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது. இத்தகைய விஷயங்களெல்லாம் நான் பேசினேன். அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறைய பேர் அப்போ கவனமெல்லாம் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேருங்கிறது தான் புரியுது. இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்லை. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனலில் இருக்கும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தைய 2 பேர் வன்முறை கொண்டு பால்வோடு கொண்டு கொன்று போட்டானுங்க, கீழே போட்டிருந்தாங்க. இதுக்கு பேசாமல் ஏதாவது செஞ்சுட்டு போகலாமே இப்படி ஓப்பனா. அந்த வகையில் தான் அந்த கருத்து தெரிவித்தேன்.
தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வரலாறு உண்டு. லெம்மரியா கண்டம் தோண்டியது நமக்கு தான் வரலாறு உண்டு. எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்து தான் 2000 ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் தஞ்சை பெருங்கோயில்களும் நமது கோகுலுடைய சுந்தர் பிச்சை உலகளவில் இன்னைக்கு இந்த செல்போனில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கு சிஓ நம் சுந்தர் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலையை கொடுத்து அணுவை உலகத்துக்கே எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள். இத்தகைய வழிகளை தான் நான் எண்ணி பார்த்து, நான் ஒரு ஹோட்டல் பிரியாணி கடைக்காரன், அவர் வேலையை மட்டும் பார்க்கட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரியாணி கடைக்காரனை மட்டும் இருந்திருந்தால் நான் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அடுத்து புளி சாதம், பிரியாணி, வெஜ் பிரியாணி தான் பேசியிருக்க முடியும். இத்தகைய உணவுகள் எனக்குள்ளே இருக்குது என்று சொன்னால், நானும் ஒரு தமிழன், தமிழர்கள் முன்னேற வேண்டும், இந்தியா முன்னேற வேண்டும், நம்ம பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து டேபிள் துடைச்சதுலேருந்து என் வாழ்க்கையை சொல்லும்போது, இப்போ கூட நான் ஏர்போர்ட்டில் விமானத்தில் பெரிய ஹோட்டலில் சாப்பிடல, பசி எனக்கு. இந்த எதிர்முனையில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் உள்ளே வந்தேன். அவங்க எல்லாம் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. உங்களை பார்த்து தானே அந்த கடையை போட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு பெருமையாக இருந்தது. அதை தானே நான் கண்ட கனவு. 1991 நான் சாலை ஓரம் போட்ட கடையை பார்த்துட்டு இன்னைக்கு பாஸ்மதி ரைஸை நான் இங்கே போட்டதில்லை. இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் சாலை ஓரங்களில் கடை போட்டு பிழைக்கிறத காருக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்க கஷ்டங்களை இன்னி பார்த்து கொண்டு போகும்போது, என் கடையில் ஒரு 10 ரூபா ரேட்டு கூட தான் இருக்கும். பரவாயில்ல, நீ 50 ரூபாய்க்கு ரோட்டில் சாப்பிட, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். ஏன்னா சிறு தொழிலை நாளைக்கு வந்தவன்ல இருக்கிறவங்க நம்மகிட்ட சாப்பிட்டோம். அதோடைய தரம், அரிசி, மசாலா பொருட்கள் அவங்க 50 100 ரூபாய்க்கு விற்கிறவங்க கூட போட்டி போடுற நிறுவனம் நம்மளது இல்லைன்னு நான் பதிலளித்திருக்கின்றேன். நம்ம கூடவே அப்படி ஒரு சீப்பாக போட்டால் ரோட்டில் இருக்கிறவங்க எப்படி பிழைக்க முடியும் இல்லையா? அப்படி தானே எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம வளர்ந்த வேட்டி நம்மளால் 4 பேர் நம்பி, உங்களால் தான் சாலை ஓரம் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து தான் கடை போட்டேன்னு சொல்லும் போது அவங்க கூட போட்டியாளர் ஆகணும். நான் கிடையாது. இருக்கிறவங்க நம்ம கடையில் சாப்பிட்டோம். அந்த மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு தான் ஆக்கி, தமிழிலே தமிழர்களே தயவு செய்து பிறந்த மொழி மீது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு, மொழி போராட்டத்தை தமிழர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்ற இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. அத்தகைய சக்தி வாய்ந்த நாம் தமிழ் பேர் சூட்டுங்கள், தமிழ் பேர் வைக்க தயங்க வேண்டாம். நானும் முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் என்னை அர்ப்பணித்து கொள்கின்றேன். தமிழ் சப்பற்ற வளர்ச்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா நான் படித்தது அப்படி. தந்தை பெரியார் அவர்களை மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று 1931 பெண்கள் போலீஸ்லேயும் இராணுவத்திலையும் சேர வேண்டும் என்று 6 ஆண்டு போன்றால் 100 ஆண்டு போது பெரியார் அன்னைக்கே உங்களுக்கான கருத்துக்களை பெண் பிள்ளைகளாம் மேலே எங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கர்ம வீரர் காமராஜர் 32,000 ஆரம்ப கல்விகளை கொடுத்து 12,000 மேல்நிலை கல்வியை கொடுத்த ஒரு கர்ம வீரர். கோதுமை சோறை போட்டவர். நாங்களாம் படிக்கும்போது அந்த கோதுமை சோறு தான் எங்களுக்கு பள்ளியில் குதிரை வண்டியில் வரும். அதற்கப்புறம் சத்துணவு தந்த மாந்தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு கெட்டான நேரத்தில் அந்த சத்துணவு போட்டார். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உள்ள ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கோம், 5வது வரைக்கும் தான் அந்த சத்துணவு. அந்த குழந்தைங்க உள்ள சாப்பிடும்போது சுத்தியும் அவங்க சொந்த பந்தம்லாம் வெளி கேட்டில் அந்த சோறை கையேந்தி வாங்கி சாப்பிடுவாங்க. குழம்பு சோறுனா அவ்வளோ பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1980, இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பேசுகிறேன். அப்படி போட்டார் எம்ஜிஆர் அந்த சத்துணவை. அதே போல் இந்த சுரண்டல் லாற்றி ஒழித்தவர் மாபெரும் தலைவி அம்மா என்று போற்றக்கூடிய புரட்சி தலைவர் இந்த சுரண்டல் லாற்றி ஒழித்தாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. அதே போல டாக்டர் கலைஞர் தன் மலத்தை தானே அல்ல வேண்டும் என்கின்ற மனிதனும் மித்தம் ஒரு மலத்தை அல்ல வேண்டும் என்பதை எல்லாம் மாற்றி அதை ஒழித்தவர். ரிக்ஷாவை ஒழித்து மனிதன் இழுத்து கொண்டு ஓட வேண்டும். இந்த இந்தியாவிற்கே இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அத்தகைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது. தேசியமும் தெய்வீகமும் என் 2 கண்கள்னு சொன்ன முத்துராமலிங்க தேவர் உண்டு. அவர் பேரில் தான் முத்துராமலிங்க தேவர் தன் அனைத்து சொத்துகளையும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அவர் பட்டியலின மக்களுக்கு தன் சொத்துக்களை எழுதி வைத்து சென்ற தலைவர். நீங்கள் எல்லாரும் நம்ம படித்து முன்னேற வேண்டும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய என்று சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய பாடங்களெல்லாம் ஒரு படிப்பறிவு இல்லாத தமிழ் செல்வன் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றார்? நீங்களாம் படித்திருக்கின்றீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் வரலாறை சொல்லி கொடுத்து தமிழுக்காகவும் இன உணர்வுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன்மானத்துக்காகவும் தான் உழைத்தால்தான் வாழ முடியும் என்பதை உணர்த்திய தலைவர்களை மறக்கக்கூடாது, அவங்க தியாகங்களை மறக்கக்கூடாது என்று கூறி
வருகை புரிந்து வாழ்த்து கூறியவர்களுக்கும் வாழ்த்து கூற இருப்பவர்களுக்கும் உங்கள் வாழ்த்துகளோடு என் வாழ்த்து இணைத்து இந்த சேலமரார் தமிழ்ச்செல்வன் விடைபெறும் முன்பால் என் பேர் மட்டும் தமிழ்ச்செல்வன் அல்ல, என் மகள் பேர் தமிழ்ச்செல்வி, என் மகன் பேர் தமிழரசன், என் பேத்தி பேர் தமிழ்ஸ்ரீ என்று சொல்லி பெருமையோடு சொல்லி அந்த பெருமைக்கு நீங்களும் உறுதுணையாக இருங்கள் 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 என்று கூறி வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா, என் சங்கத் தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும், சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓடிடி இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை எல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளதான் நம்ம எல்லா படமும் பாக்குறோம். நீங்க ஒரு 10 பேர் எடுத்து நீங்க எப்ப சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடில தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன். 2024 அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கறதுக்கு, அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளோ பிரச்சனைகள், வாங்குறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகள்ல, அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல, எந்த விதத்துலயுமே அவங்க வந்து ரெடியா இல்லை. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனா ஓடிடில எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமா மாறும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்ப பார்ப்பாங்க. அப்பப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்துல இந்த A2S ஓடிடி வந்து நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை, எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் தான், நலிவடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும், சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம்தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பா A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க, பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பிலே அப்படியே நின்றுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 இருந்து 20 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்னாச்சு அப்படின்னா, பெரிய பெரிய படங்களை வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய படங்களில் வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்கறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது.
இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் தெரியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலா அந்த நிறுவனம் கரெக்டா இருக்காங்க. நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றவங்கள இருக்காங்க. ஆனா இந்த நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவுல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க டைரக்டா ஓடிடி கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க. நடுவுல நாங்க நடுவு அந்த கௌசிக் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையா இப்ப இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டா வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்றது அந்த ஓடிடி, படத்தை ரெடி பண்றது ப்ரொடியூசர்ஸ். ஆனா அவங்களுடைய இதுல பண்ண மாட்டாங்க. இவங்க நடுவுல இருந்துகிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்து அங்க ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. போஸ்டர் வெளியீட்டு விழா. அடுத்தபடியாக ராக்காஜி தியேட்டரினுடைய ஆரம்ப படப்பிடிப்பினுடைய போஸ்டர் வெளியீட்டு விழா. இந்த போஸ்டரை சேலம் ஆர்ஆர்பி அணிவர்கள் வெளியிடுவார்கள்.